ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். வீட்டுக்கு கால் பண்ணியா? அது ஆமா, ஆனா யாரும் எடுக்கல. சரி, நீயே திடீர்னு இத்தனை கால் பண்ணிருக்க அவங்களுக்கு? அது என்ன? அது உங்களுக்கே தெரியும்ல, நான் எப்பவுமே எங்கேயாவது சுத்திக்கிட்டே இருப்பேன். ஆமா. எப்போ எங்க சுத்தினாலும் சரி, பொங்கலுக்கு மட்டும் கரெக்டா வீட்டுக்கு வந்துருவேன். போகி, பொங்கல், மாட்டு பொங்கல், காணும் பொங்கல்னு முழுசா பொங்கலை எல்லாரும் வீட்டுல சேர்ந்துதான் கொண்டாடுவோம். மத்த எல்லா ஃபெஸ்டிவலை விடவும் பொங்கலை ரொம்ப ஸ்பெஷலா செலிப்ரேட் பண்ணுவோம். இன்னும் 2 நாள்ல பொங்கல் வருதுல்ல, அதான் பேசலான்னு பார்த்தேன். பார்த்திபா, அப்போ நீங்க பொங்கலுக்கு என்ன பண்ணுவீங்க எனக்கும் சொல்ல. அனிதா என்கிட்ட இத பத்தி இது வரைக்கும் சொன்னதே இல்ல. அப்படியா? சரி, உட்காருங்க. உட்காருங்க, சொல்றேன். எங்க வீடே சும்மா 4 நாள் அவ்வளோ ஜாலியா இருக்குங்க. போகி அன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். எப்படி பார்த்திபா, கேக்கும் போதே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆமாங்க, சூப்பரா இருக்கும். அப்போ இந்த வருஷம் மட்டும் ஏன் மிஸ் பண்ணணும்? அதே மாதிரி கொண்டாடிடலாம். எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பே இல்லைங்க. இன்னும் 2 நாள் தான் இருக்கு. அப்பா அம்மா கால் அட்டன் பண்ணி பேச கூட மாட்டாங்க. எப்படி நடக்கும் சொல்லுங்க? நான் நடத்தி காட்டுறேன் உனக்காக. என்ன பாக்குற? இல்லங்க, நியாயமா பார்த்தா நம்ம 2 குடும்பமும் சேர்ந்து தான் கொண்டாடி இருக்கணும். ஆனா இனிமே அடுத்த வருஷம் தான் பார்க்கணும் போல இருக்கு. யார் சொன்னா? இந்த வருஷமும் நம்ம கொண்டாடலாம். ரஜினி. ரஜினி தான். நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. எல்லாரும் சேர்ந்து இந்த பொங்கலை சிறப்பா கொண்டாடுவோம். தூள் கலப்புவோம். என்னமா மாதிரி இல்ல சார், எவ்வளவோ வீட்டு வேலை எல்லாம் முடிஞ்சியா? சந்தோஷம். இன்னும் கடையை சமையல் பெருசு பண்ணிட்டீங்களே, பண்ணல. கண்டிப்பா கடவுள் அதுக்கு ஒரு வழி விடுவாருன்னு நினைக்கிறேன். வீட்டோட மகாராணி வந்து நிக்கிறா பாப்போம். பாரு. எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? சூப்பர். உங்க எல்லார்கிட்டயும் ஒரு விஷயம் சொல்லணும் தான் நான் வந்தேன். என்ன ரஜினி, சொல்லு. அது இன்னும் 2 நாள்ல பொங்கல் வருதுல்ல? ஆமாமா, டிவில ஸ்பெஷல் ப்ரோக்ராம் எல்லாம் நிறைய இருக்குல்ல. ஏங்க, உங்களுக்கு விவசாயே இல்லையா? விடுங்க. இந்த வருஷம் எங்களுக்கு தலைப்பொங்கல். பாத்தியாக்கா, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம அவளுக்கு தலை பொங்கல்னு அவளே சொல்லிக்கிறா. வீட்டு பொண்ணுக்கு தலை பொங்கல்னு அவளே சொல்லிக்கிற லட்சணத்துல இருக்கு வீடு. பரவாயில்லம்மா, அதெல்லாம் இப்ப பிரச்சனை இல்லை. நான் சொல்ல வந்ததே வேற. அது பார்த்திபன் வீட்ல பொங்கல் தான் ரொம்ப ஸ்பெஷலா கொண்டாடுவாங்களாம். 4 நாளுமே சூப்பர் செலிப்ரேஷனா இருக்குமா. இப்பதான் அவன் வீட்டை ரொம்ப மிஸ் பண்றான். வீட்டு மட்டும் இல்ல, போக போக என்னெல்லாம் மிஸ் பண்ண போறான்னு பாரு. மொத்த வாழ்க்கையும் உனக்கு மிஸ் ஆக தான் போகுது. கேட்டியா ராதிகா? இந்த பொங்கலை மட்டும் நம்ம கொண்டாடவே கூடாது, அப்படித்தானே? ஆமாக்கா, அவளையும் கொண்டாட விடக்கூடாது. எனக்கு புரிஞ்சு போச்சு. இந்த வருஷம் உங்க தலை பொங்கலை அதே மாதிரி 4 நாள் சூப்பரா செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்றேன், அதானே? இல்ல மாமா, நான் அப்படி சொல்லல. இந்த பொங்கலை நாம கொண்டாடவே வேண்டாம்னு நினைக்கிறேன்.
விடக்கூடாதுக்கா. நம்ம இஷ்டத்துக்கு நம்ம கொண்டாடி தான் ஆகணும். என்ன ரஜினி, தலைப்பொங்கல்னு சொல்லிட்டு கொண்டாட வேண்டாம்னு சொல்ற? எப்படிமா அப்படி விட முடியும்? நான் சொல்றதுக்கு காரணம் இருக்கு பத்மம்மா. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. யார் என்ன சொன்னாலும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என் பிள்ளையோட தலைப்பொங்கல், அத கொண்டாடியே ஆகணும். எல்லா ஏற்பாட்டையும் நான் ஆரம்பிக்கிறேன். அம்மா, நீதான் முக்கியமா புரிஞ்சுக்கணும். பார்த்திபன் அவங்க அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணான். அவங்க எடுக்கவே இல்லை. ரொம்ப கோவத்துல இருக்காங்க. உனக்காக தானே அவங்கள தள்ளி நிறுத்தினான். இப்போ நீ அவங்களுக்காக என்ன செய்ய போற? தயவு செஞ்சு நான் சொல்றத எல்லாருமே கேளுங்க. இந்த வருஷ பொங்கலை நாம கொண்டாடவே வேண்டாம். அவ்வளவுதான், சொல்லிட்டேன். வாக்கா. ஹலோ. ஏமா ரஜினி? ஆமா சார், சொல்லுங்க. ஓகே சார். என்ன சகல, ரஜினி இப்படி பொங்கலை கொண்டாடவே கூடாதுன்னு சொல்லிட்டு போறா? அண்ணே, இந்த வருஷம் நம்ம பொங்கல் கொண்டாடுறத பார்த்து ஊரே வாயடிச்சு போகணும்னு சொல்லிட்டு போயிருக்கா. சகல, நீங்களே என்ன வச்சு காமெடி பண்றீங்களா? ஐயோ இல்லண்ணே, நான் போய் அப்படி பண்ணுவேனா? இங்க வாங்க. நிஜமாவே ரஜினி சொல்லிட்டு போனதுக்கு அதான் அர்த்தம். பார்த்திபன் வீட்டை ரொம்ப மிஸ் பண்றான். அந்த மிஸ்ஸிங்கே தெரியாத அளவுக்கு இந்த பொங்கலை பட்டையை கலத்தணும் தான் ரஜினி சொல்லியிருக்கா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.